வணக்கம். வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 20 கிலோ கத்திரிக்காய். எதுக்கு இவ்வளோ கத்திரிக்காய்? நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனான்னு பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்க. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கத்திரிக்காய் வத்தலுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த காய்கறி வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் ஊர்லேயே வந்து ஆலவேல்னு ஒரு இடம். கத்திரிக்காய் வந்து அங்கே தான் கல்டிவேஷன் ஜாஸ்தி. நம்ம அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அதுக்குமே சரியாக இருக்கும். மார்க்கெட்டில் போய் கேட்டால் 80 ரூபா சொல்கிறாங்க. 1/4 கிலோ வந்து 20 ரூபாயா, அது குறைச்சி கிடைக்காதான். ஸோ இவங்களுக்கு வேறு எப்படிடா செலவை கம்மி பண்ணலான்னு பார்க்குறப்போ வந்து ஏலக்கடையில் போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் வந்து பல்காக எடுக்கிறது வந்து ஆலவேலிருந்து தான் எடுப்பேன். அப்போ எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி 20 கிலோலாம் நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வர முடியாது. இது வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி சீசன் டைமில் இந்த காய்கறிகள் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வத்தல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்காத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வத்தல் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரும் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கத்திரிக்காய் வத்தல் ஆகட்டும், மாங்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், எந்த வத்தல் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்.